இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் கடந்த சில மாதங்களாகவே இறுதியாகும் என சொல்லப்பட்டாலும் சில காரணங்களால் அந்த ஒப்பந்தம் இறுதியாகாமலேயே உள்ளது. இதற்கிடையே அந்த விவகாரத்தில் என்ன சிக்கல், டீல் இறுதியாகாமல் இருக்க என்ன காரணம் என்பது குறித்து சில தகவல்கள் இப்போது வெளியாகியுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையே கடந்த பல ஆண்டுகளாகவே சிறப்பான உறவு இருந்து வந்தது. ஆனால் ட்ரம்ப் வந்த பிறகு கடந்த ஓராண்டாக இது கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மீது ட்ரம்ப் 50% வரியை விதித்துள்ளார். இதனால் இந்தியா அமெரிக்கா வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் முடியும் என சொல்லப்பட்டது. இருப்பினும் பல்வேறு காரணங்களால் வர்த்தக ஒப்பந்தம் இறுதியாகாமல் இழுபறியிலேயே இருந்து வருகிறது. இதற்கிடையே ட்ரம்பின் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த டெட் க்ரூஸ் என்பவரின் ஆடியோ வெளியாகி இப்போது பரபரப்பை கிளப்பியுள்ளது. அதில் ட்ரம்ப் நிர்வாகத்தில் மிகப்பெரிய பிளவு இருப்பதாக க்ரூஸ் விமர்சித்திருக்கிறார். அவர் அந்த ஆடியோவில் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் மற்றும் அதிபர் ட்ரம்பை காட்டமாக விமர்சித்துள்ளார். ட்ரம்பின் வரி அரசியலை கடுமையாக சாடியுள்ளார். மேலும் இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்தை தடுத்ததே துணை அதிபர் வான்ஸ் மற்றும் வெள்ளை மாளிகை ஆலோசகர் பீட்டர் நாவ்ரே தான் என்றும் குற்றம் சாட்டினார். சில சமயம் ட்ரம்பும் கூட இந்த வர்த்தக ஒப்பந்தம் இறுதியாகாமல் போக காரணம் என அவர் சாடியுள்ளார். 2025 ஆண்டின் நடுப்பகுதியில் பேசிய க்ரூஸின் ஆடியோ சுமார் 10 நிமிடங்கள் இருக்கும். இந்த ஆடியோவை கொடுத்ததே குடியரசுக் கட்சி வட்டாரங்கள் தான் என சொல்லப்படுகிறது. அதிபர் ட்ரம்பின் வர்த்தக கொள்கையை கேலி செய்த க்ரூஸ் அமெரிக்காவின் வரி அறிவிப்புகளால் பொருளாதாரம் சீர்குலைந்து விட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் இதனால் அதிபர் மீது பதவி நீக்க மசோதா கூட மீண்டும் கொண்டு வரப்படும் சூழல் இருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். 2025 ஏப்ரல் மாத தொடக்கத்தில் ட்ரம்ப் வரியை முதலில் அறிவித்த போது தானும் சில எம்பிக்களும் அதிபருடன் பேசி அவரை தனது வரி முடிவை வாபஸ் பெற வைக்க வலியுறுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். நள்ளிரவை தாண்டியும் இந்த போன் கால் நீடித்ததாகவும், இருப்பினும் ட்ரம்பை தங்களால் ஒப்புக்கொள்ள வைக்க முடியவில்லை என்றும் தெரிவித்தார். ட்ரம்ப் அப்போது மோசமான மூடில் இருந்ததாக தெரிவித்த க்ரூஸ் தங்களிடம் கத்தியதாகவும் திட்டியதாகவும் தெரிவித்தார். வரியால் பல்வேறு பொருட்களின் விலையும் அதிகரிக்கும் என்றும் இதனால் 2026 இடைக்கால தேர்தலில் தோல்வியடையலாம் என்றும் எச்சரித்ததாக அவர் கூறினார். இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளும்படி வெள்ளை மாளிகைக்கு பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தியதாகவும் க்ரூஸ் தெரிவித்தார். பல தரப்பு வலியுறுத்திய போதும் அது ஒப்புக்கொள்ளப்படாமல் போக என்ன காரணம் என்று ஒருவர் கேள்வி எழுப்பினார். அதற்கு க்ரூஸ் வெள்ளை மாளிகை பொருளாதார ஆலோசகர் பீட்டர் நாவ்ரே, வான்ஸ் மற்றும் சில சமயங்களில் ட்ரம்பும் இதற்கு காரணம் என குறிப்பிட்டார். தற்போது இந்த ஆடியோ தொடர்பான செய்திகள் தான் பேசும் பொருளாகி வருகிறது.